திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட். இது ஒரு மொபைல் ஆப், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் குவாலிட்டி. வணக்கம்ங்க கண்ணு, நான் அவங்க கோயம்புத்தூர் பொண்ணு. திருவிழா நாளன்னைக்கு நாக்கன் சட்டி எடுக்கிறதுக்காக ஆற்றுல குளிக்க போயிட்டு தொண்டையை மங்கிட்டு வந்துட்டேங்க. வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப்பும் கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மருதாணிலாம் சின்ன வயசில் நிறைய பேர் வச்சுருக்கிறது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸ்லேருந்து 80s கிட்ஸ்லாம் வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. இப்போத்த பிள்ளைங்கள்லாம் இதுக்கெல்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் கெமிக்கல் தான், வைக்கக்கூடாது தான். இருந்தாலும் நம்மளோட மெமரிஸை திரும்ப நம்மளோட குழந்தைங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தாராளமாக வைக்கலாம். என் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச டிசைனை கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. என் சின்ன பொண்ணும் வச்சுக்கிட்டா, அப்படியே என் தங்கச்சி வச்சுக்கிட்டா, என்னையை வச்சுக்க சொன்னாங்க. அப்போ இருந்த ஆர்வம் இப்போ இல்லை. இப்போ மருதாணி மேலே தான் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்புறம் நான் எப்போயாவது ஒரு டைம் வைப்பேன். உண்மையாலுமே கோல்டு இல்லைன்னா நானுமே மருதாணி வச்சுருப்பேன். சரின்ட்டு யாராலையும் மருதாணி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். நிறைய பேர் டேட்டு விரும்புகிறாங்களாட்டுக்கு. டேட்டு ஷாப் ரொம்ப நிறையா இருந்துச்சு. வீரப்பன் சத்திரத்தில் இந்த பெட் ஷாப் ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கே தெரியல. ஈரோட்டில் தான் இத்தனைக்கும் இருந்திருக்கேன் 20 வருஷமாக, எனக்கே தெரியல. அப்புறம் போயிட்டு என் பொண்ணுங்க ரொம்ப நாளாக மீன் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மீன் தொட்டியை பார்த்ததுல பக்கத்தில் போனால் குட்டி குட்டி ஆமை முள்ளெலிலாம் வச்சுருந்தாங்க. முள்ளெலியில் நாங்கள் பழைய வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கொண்டு கீழே விட்ட ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தொட்டு பார்த்தோம், நல்லாவே குத்துச்சு. இது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு என்னோடய சின்ன வயசு மெமரிஸ்லாம் நிறையா கொடுத்த விஷயம் இதில் இருந்தது. அப்போ என்னடா கருத்துணி மாதிரி இங்கே கசக்கி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா டாக். அக்கா அது உண்மையாலுமே டாக். அக்கா கையில் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன். அந்த அக்காவும் எடுத்து காட்டினாங்க எங்களுக்கு. எப்படிலாம் டாக் இருக்குது பாருங்களேன். அதுக்கோட முடி தான் அதோட இதே வாட்டிருக்கு. அப்புறம் மேலே அவங்களோட பெட் ஷாப் மேலே இருக்குதுன்னு சொன்னோடனே அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்னும் நிறைய ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க, பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பேர்ட்ஸ் ரைட்டில் போனால் லெஃப்ட்டில் போகுது, லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் போகுது. அதுவும் கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட வேடிக்கை காட்டிட்டு விளாடிட்டு இருந்தோம். அப்புறம் குட்டி குட்டி டம்ளரில் மீன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மீன்லாம் குட்டி போடுறதுக்காக டம்ளரில் போட்டிருக்காங்களா, இல்லை பேக்கிங்க்காக டம்ளரில் போட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல. இப்போதைய ட்ரெண்டிங் இந்த மீன் தாங்க. என்னென்னா பச்சை கலரு, மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலரு, க்ரீன் கலருன்னு ஏகப்பட்ட மீன் இருக்குது. அதில் என் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 மீன் 4-5 கலரை மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு, டேங்க் வாங்கிட்டு, அதுக்கான ஸ்டோன்லாம் கீழே போட்டு வச்சு அழகாக இருக்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மீனை நான் கடல்ராஜா மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அந்த அண்ணா சொன்னாங்க, இல்லைங்க அக்கா, அது ஏஞ்சல் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. அட கடவுளே! இது ரொம்ப வருஷம் அது இப்படி தான் நானே முடிவு பண்ணியிருந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஏஞ்சல் ஃபிஷ்ஷுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கில் ப்ளூ கலர் மீன் இருக்குது. அது நான் ஒரிஜினல் மீன் நினச்சிட்டு பக்கத்தால் போய் வீடியோ எடுத்து பார்த்தா அது ஒரு பொம்மை. அதுக்கப்புறம் இவங்க கடையில் எல்லா வகையான இதுவுமே இருக்குது. நீங்கள் கீழே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நெல் தவிடு மாதிரி இருக்கும். அந்த தவிடு வெறும் என்னடா இதில் பாக்ஸாக இருக்குது, ஒன்றுமே இல்லையேன்னு பார்த்தா பக்கத்தில் போனோடனே அந்த எலி அதுக்குள்ளே புதஞ்சிருக்க மாட்டுக்கு டக்குன்னு வந்தோடனே நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன்.